வெல்கம் டு ரஃபிக் சேனல். ஹலோ கைஸ், இப்போ நம்ம என்னத்தனமா பார்க்குறோம். இப்போ நம்ம எனிமி அடிக்கிறோம், அதை பார்க்கலாம் வாங்க. லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். வாங்க உள்ளே போகலாம் வாங்க. வெல்கம் டு. நான் இறங்கிடுவேன். இங்கே ஒரு ஓசி, பயங்கரமான ஓசி, 2 கிலோ அடிப்பேன் ஓசி. பார்த்தீங்களா, ஓசி சரியான ஓசி. அடுத்து இப்போ நம்ம தலைவர் ஓசி அடிச்சுட்டேன். இப்போ நம்ம கீழே போய் எவனையாச்சும் அடிக்கலாமா? எவனும் மாட்டல நினைக்கிறேன். கீழே மாட்டிடுவான் பாருங்க கைஸ். பொறுத்திங்க, அங்கே மாட்டுவான், அங்கே நிற்கிறான் பாருங்க கைஸ். அடியை போட்டு விட்ருவேன். அப்புறம் நம்ம எப்பயும் போல் இன்னொருத்தனை அடிக்க வரும் போல் அப்படியே தப்பிச்சிட்டான். இப்போ அவனை போய் தேடி அடிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். அவன் அங்கிட்டு போயிட்டான், நான் இங்கிட்டு போவேன். இங்கிட்டு போனப்போ பின்னாடி வந்து அடிப்பேன் தலைவர். ஆனால் நான் பார்க்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அடி வாங்கிடுவேன் நினைக்கிறேன். இந்த ரவுண்டில் இந்த இதில் அடி வாங்கிடுவேன். ஆமாம், இதில் அடி வாங்கிடுவேன். இப்போ இங்கிட்ட வந்து அடிச்சுட்டு வர நம்மளைய திருப்பியும் வருவேன் பாருங்க. உள்ள வந்துட்டேன்டா. ராட்டாந்துரி இடத்துல தான் இறங்குறோம் பாருங்க. நைட்டான கனவுல வாரதியே, அந்த பாட்டே தான் எனக்கு பிடிக்கலடே பாருங்க. இப்போ நம்ம இன்னொருத்தவங்க நிற்பான், அவனை அடிப்பான். ஆனால் அவன் கொஞ்சம் தான் டேமேஜ் விழுகும், அதனால் அவன் தப்பிச்சிருவான். கால் போட்டு இந்தா தப்பிச்சிட்டாரு. ஆனால் நம்ம இப்போ மேலே ஏறுவோம்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஸ்க்ரீன் கிளேர் அடிக்கிறதுனால எனக்கு தெரியல, அதான் உங்கள்கிட்ட சொல்ல முடியல. சாரி, எதுவும் தப்பாக இருந்துச்சுக்காதீங்க. மேலே ஏறினப்போ திருப்பி கீழே இறங்கும் போது எவனோ அடிப்பான் பாருங்க. யூஎம்பியில் வச்சு அழுத்துவான். அவன் எப்படியோ தப்பிச்சு போயிடுவான். அவன்கிட்ட தப்பிச்சுட்டு பாருங்க, இப்போ திருப்பி மேலே நிற்பான். இப்போ கீழே குதிச்சிடுவான். நான் இப்போ மேலே டக்குன்னு ஏறிடுவேன். அப்போ அவன் என்ன தேடுவான், மேலே திருப்பி வருவான் அவன். ஆனால் நான் டக்குன்னு கீழே குதிச்சுட்டு இங்கே திரும்பிட்டு போவேன். அப்படியே போய் அங்கே பார்ப்பா, அவன் அந்த ஸ்லைடரில் ஏறி போயிடுவான். அப்போ தான் நினைக்கிறேன். ஆமாம், அப்போ தான் பாருங்கள், ஸ்லைடரில் ஏறி போவோம் பாருங்கள். இப்போ அவர் அங்கே தப்பிக்க பார்ப்பாரு. நான் இப்போ அடிக்க போகிறேன். அவர் எதாவது ஸ்லைடரில் போவார் பாருங்கள். அப்போ தான் நினைக்கிறேன் போயிட்டாரா. இப்போ நான் ஏறுவேன் பாருங்கள் ஸ்லைடரில். இப்போ எடுத்துகிட்டு ஏறுவேன் பாருங்கள். இன்னொருத்தர் அங்கேருந்து வருவார். அவர் அங்கே 2 சண்டை போட்டு அவர் வருவார். ஆனால் அவர் கொஞ்சம் தான் டேமேஜ் கொடுமே தவிர ஃபுல்லாக வருவார். அதான் அவரை அடிச்சிருப்பேன். ஆனால் எனக்கு நல்ல டேமேஜ் கொடுத்துட்டாரு. ஆனால் திருப்பி நான் தப்பிக்க பார்ப்பேன். சரியான ஸ்பீடில் போய் போன் ஃபயரை போட்டு உட்காருவேன் பாருங்க. அவர் வந்துடுவான்னு எனக்கு கொஞ்சம் பயம். நான் திருப்பி ரிவேஞ்ச் எடுக்க ஸ்லைடரில் ஏறுவேன் பாருங்க. அவர் வர ஹெட்டிலே விடுங்க பாருங்க, டாயின்னு. அவ்வளோதான், முடிச்சு விட்டாச்சு. திருப்பி பின்னாடி போய் இறங்கி குதிச்சிருவேன் கீழே அந்த வூட் பாக்ஸ் எடுக்க. என்ன வச்சுருக்காரு பார்ப்போமா? இந்த மேட்ச்சு தான் எனக்கு சரியான மேட்ச்சு காய்ஸ். வா, பயங்கரமாக இருந்துச்சு. அது இதெல்லாம் சும்மா காய்ஸ். இனிமேல் தான் ஒருத்தங்க ஹார்ட்டுக்கு போவேன், போய் உட்காருவேன் பாருங்க. ஒருத்தங்க நின்றுப்பார், அவருக்கு மண்டேலே வைப்பேன் பாருங்க. மண்டேலாம் இல்லை, சும்மா நின்றுப்பார், அடிச்சு விட்ருவேன் பாருங்க. முடிச்சு விட்ருவேன், அவரை முடிச்சு விட்டேன், அவ்வளோதான். இப்போ ஹார்ட்டில் போய் உட்காருவேன். ஒருத்தனா வருவானுங்க, ஒருத்தனா வந்து அடி வாங்குவாங்க. கடைசியில் ஒருத்தன்ட்டு அடி வாங்கணும். இல்லை அடி வாங்க மாட்டேன், எல்லாத்தையும் அடிப்பேன். 2 பேர்த்து வருவாங்க, 2 பேர்த்தையும் அடிச்சு விட்ருவேன். 3வது ஆள் ஒருத்தர் வருவார், அவரையும் அடிச்சிடும். ஆமாம், அவரையும் அடிச்சு விட்ருவேன். அங்கே ராட்டாந்துரிக்கிட்ட வருவார். தம்பி பாவம் வந்து மாட்டுவாங்க பாரு. எனக்கு சரியான சங்கட்டமாயிடுச்சு. சின்ன பசங்களை அடிக்கிறமேண்டு. சின்ன காசு யாருண்டே தெரியல. சின்ன பையங்கிறேன், பெரிய பையங்கிறேன். அதை வந்துட்டார், மேலே நிற்கிறாரு. மேலே பார்த்துட்டாரு, உடைக்கிறாரு, வந்துட்டார். இப்போ அடியை பாருங்கள், டப்புன்னு ஒரு அடி, அவ்வளோதான், முடிச்சு விட்டாச்சா. இப்போ இன்னொருத்தர் வருவார், சுற்றிக்கிற ஆள் போடுங்க. போடு போடாச்சே.
இன்னொருத்தர் வந்து ஜீப் சவுண்டு கேட்டுச்சு, உடைக்கிறாரு, குளோவால் உடைக்கிறாரு, குளோவால் உடைக்கிறாரு. இந்த தான் வந்துட்டாருங்கிட்டு அவன் உடைக்கல. அவனுக்கு நல்ல டேமேஜ், எனக்கும் நல்ல டேமேஜ். இந்த டேமேஜில் வச்சு அவர் அடிப்பேன் பாருங்க. இது போட போவேன், ஆனால் வந்துடுவார், திருப்பி அடி வாங்குவார், போயிடுவார், திருப்பி வருவார். சங்கட்டம் வந்துடுவார். இப்போ செம்ம அடி விழுந்துடும், ஆனால் ஓடுவார். அவருக்கு போக போக அடி விழுக்கும், ஆனால் சாவடிக்கலை. ஆனால் டக்குன்னு எனக்கு ஹச்சு பேரிடும். நான் இதை உடச்சிட்டு டக்குன்னு வெளியே போகும்போது டக்குன்னு அவர் வந்துடுவார். இங்கே ஒன்று நிற்பேன். கரெக்டாக இங்கே வந்தோடனே இது ஃபுல்லாகிடுச்சு. ஆனால் டப்புன்னு மண்டையில் அடித்து எவரி பாருங்கள். இப்போ அங்கே ஒருத்தர் காரில் வருவார் பாருங்கள். இப்போ நான் லூட் பாக்ஸில் எடுத்துகிட்டு போவேன். இப்போ ஜீப் அங்கே இருக்கும், அதை எடுக்கலான்னு போவேன். ஒருத்தர் காரில் வருவான், சவுண்டு கேட்குது, கார் சவுண்டு கேட்கும். நான் பார்ப்பேன் பாருங்கள், திரும்பி இறங்குவேன் பாருங்கள். இறங்கி டக்குன்னு இறங்கி இப்போ கார் எங்கே வருதுன்னு பார்ப்பேன். பின்னாடி போய் சவுண்டு கேட்டு பின்னாடி பார்த்தா அங்கேருந்து வருது கார் போய் பாருங்கள். போடு 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 போடு. அது ஒரு டேமேஜ் கூட விடவே இல்லை கைஸ். ஆனால் நான் கரெக்டாகவே அடிக்கல எனக்கு. சரி, இப்போ நம்ம வேலையை காம்பவுண்டு உள்ளே இறங்கினேன், களத்துக்குள்ளே காலை வச்சேன். ஐன்னு பூஸ்ட்டை போட்டு உள்ளே போனேன். சைன்னு அவர் வண்டி நிப்பாட்டிட்டு இங்கே உள்ளே வந்துட்டார். அட்டுக்கு உள்ளே வந்து பார்த்தா பின்னாடி அடிக்கிறாரு. டக்குன்னு குளோவில் போட்டு நான் 3 குளோவில் போட்டு இங்கே வந்து இப்போ உப்புன்னு ஒரு அடி, அவ்வளோதான், முடிச்சு விட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ மேலே போகணும். 14 நிமிஷம் கைஸ் வீடியோ. அந்த மாட்டம் சரியான சவுண்ட் இது. பா கொஞ்சம் ரெஸ்ட் விடுவோம் ஃபோனுக்கு. அவ்வளோதான். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.